இருக்கும் மெய்வழி கோவிந்த முதலியார் அவர்களின் குமாரர் காலை திருஞான சம்பந்தம் அவர்கள் தெய்வ முத்திப்பேருரை ஆற்றுவார். அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் யாகம் யாகவே சதுரீவம் கோடி காலமத்தரடி திறமுள்ள சர்வ மூலமந்திர ரூபி மகான் பிரவான் தலையாண்டொருமே. உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி இரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கோ இந்நாளே. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூல மந்திரமும் மெய்யான மெய்த்தொழுகை மெய்யான வணக்கம் அப்படின்ற தலைப்பில் தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நம்ம தெய்வம் வந்து இதில் ஒரு செயலில்லாத வாசகமே இல்லைன்ட்டு ஒரு வசனத்தை தெய்வம் கொடுக்குறாங்க. வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த கிரந்தம். நம்ம அதிலேருந்து தான் சில வாக்கியங்கள்லாம் எடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் எத்தனையோ மதங்கள் வந்துச்சு இல்லையா? சைவ மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், எல்லா காலங்கள்லையும் ஒவ்வொரு மதங்கள் உண்டாகி இந்த ஆன்மீகத்தை மக்களுக்கு போதித்து வந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தோட அந்த உயிராணி செயல் அது அற்று போயிடுது. அப்போ அது எப்படி அற்று போச்சு, அது எப்படி நாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோம், வணங்குறோம் இல்லைங்களா? அந்த கோயிலில் போய் வணங்கிட்டு அதே அவன் இறந்து போனான்னு பார்த்தோம்னாக்கா அந்த கோயில் கதவை சாத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம வணங்குறது யாரை? சிவபெருமானை தானே வணங்கணும். அந்த பஞ்சாட்சரம் மூலமந்திரத்தை தான் நம்ம சொன்னோம். ஆனால் அந்த கோயிலுக்கு அது ஏன் மூட சொல்கிறாங்க? அப்போ சிவன்கிட்ட போலையா வைகுண்ட பதவி அடைந்தார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி தானே? ஆனால் அப்போ நம்ம அங்கே மெய்யான அந்த செயல் இருந்துச்சுன்னு சொன்னால், சிவன்கிட்ட நம்ம போய் இருந்தோம்னு சொன்னால் அந்த கோயில் கதவை சாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு போகிறோம், அவன் இறந்து போயிட்டா அந்த மாலையை எடுத்துடுறாங்க. அப்போ நீ எங்கே போன? நான் தீட்டாகி போயிட்டேன்றான். தீட்டாகி போகிறதுக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு போனோம்? இப்போ நான் பாட்டு இருக்கிற விஷயத்தில் இருந்தனாலே நான் பாட்டு என்னைக்காக இருந்தாலும் நான் அப்படி தான் போகிறேன். அப்போ இறைவனை வணங்குது மனிதன் எதற்காக? அப்போ இறைவன்னா நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்கா, எல்லாரும் ஒரு கற்பனைக்குள்ளே இருக்கிறோம். இன்னும் இறைவனில் இந்த மனித குலம் என்னன்னு இன்னமும் தெரிஞ்சிக்கல. அது தெய்வம் வந்து தான் அதை அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா படிப்பு வரணும், எனக்கு காசு பணம் நிறைய ஓணும், பொன் பொருள் ஓணும், இதெல்லாம் இறைவன்கிட்ட நாம் வந்து கேட்குறோம். அது அறியாமல் தான். என்னது அறியாமல் இறைவன்கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம கேட்குறதெல்லாம் என்ன கேட்குறோம்? அழிஞ்சு போகிற பொருள் தான் கேட்குறோம். என்ன கேட்குறோம்? ஒரு அரசங்கிட்ட போயிட்டு என்ன ஒன்றுன்னு கேட்குறாரு இல்லையா? அவர்கிட்ட போய் என் மனைவிக்கு பெருக்கு ஒரு தொடப்பு ஒன்றுன்னு கேட்டா நல்லா இருக்குமா? அரசனை அவமானப்படுத்தின குற்றத்தோட தண்டனையும் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன்டா என்னை பார்த்து அவமானப்படுத்துறியா நீ? அப்போ கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க மறையுது. இது ஒரு நாள் கிரையும் எவ்வளோ? இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 900 கோடி மக்கள் இருக்கும். நாம அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சூரியனையோ இல்லை இன்னொரு சூரியனை நம்மளால் உருவாக்க முடியுமா? கிழக்க உதித்து மேற்க மறைய ஒரு நாள் கிரையுமே நம்மளால் செய்ய முடியாது இல்லையா? இன்னைக்கு கொரோனாவில் பார்த்தோன்னாக்கா ஆக்சிஜன் இல்லை, எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, கிடைக்கலன்றான். அண்ணா நீங்கள் வந்து சென்னை வரலும் போகிற உன் மூக்குக்கு பக்கத்துலேயே பிராணவாயு இறைவன் வச்சிருக்கிறாங்க, எங்கே போனாலும் உன் கூடவே எத்துன்னு வருது. இதெல்லாம் கிரையை நம்மளால் கட்ட முடியுமா? நல்லா யோசனை பண்ணிப்பார். ஆனால் இவனுக்கு செஞ்சுக்கிறதெல்லாம் விலை மதிக்க முடியாது.
என்னது? அதுக்கு விலை மதிக்க முடியாதுன்னா அது கிரை இல்லைன்னு அர்த்தம். மனிதனால அதை உருவாக்கி தர முடியாத பொருளுக்கு தான் விலை கிடையாது. ஆனால் நாம் ஒரு விலையை வச்சுக்கிறோம். 20 லிட்டர் கேனு 40 ரூபாப்பா, ஐயோ 10 ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணி, இவர் நவோ தண்ணியை உருவாக்குன மாதிரியும் ஆனால் நம்ம விலை வச்சு விற்றுனுக்குறோம் அதை. ஆனால் அது விலை கிடையாது. இப்படியான இறைவன் நமக்காக படைத்து தந்த ஒவ்வொரு பொருளுமே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம போய் ஒரு நெல்லை விதைச்சி அதை அறுவடை கொண்டு வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் இறைவன் பொட்டி போட்டு வச்சுக்கிறான். என்னது? ஒரு அரிசிக்கும் சிங்கார பொட்டி போட்டு இவன் காலமெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு இறைவன் நமக்காக படைத்து தந்திருக்கிறாங்க. அப்படித்தானே? இப்போ இன்னைக்கு 84,100,000 ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. இதில் அந்த 84,100,000 ஜீவராசிக்கிட்ட போய் இப்போ நான் பேசுனத எல்லா ஜீவராசியும் ஒரு பக்கமாக வச்சுப்போம். வச்சுட்டு ஒரு 4 வார்த்தை இறைவனை பற்றி அந்த ஜீவராசி எடுத்து பேசினா ஏதாவது ஊங்கூட்டுமா? இல்லை, அது கேட்க தான் முடியுமா? அப்போ ஒன்றுமே தெரியாத இருக்கிறதுலே அறிவிலே மட்டமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு மனுஷன் அவன் இடத்துல கொஞ்ச நேரம் ஒரு இறைவனை பற்றி பேசணும்னா புரிந்துக்கூடிய அந்த அறிவுத்தன்மை அவன்கிட்ட இருக்குது இல்லையா? ஆனால் அவ்வளோ மிருகமும் சேர்ந்து இவனை அடக்கி ஆள முடியுமானா முடியாது. ஆனால் மனிதன் ஒரு ஆள் சிங்கத்தையும் அடக்கிறான், யானையும் அடக்கிறான், என்னென்ன அதாவது நம்மளே கற்பனையிலே பண்ணி பார்க்க முடியல. சிட்டுக்குருவிலேருந்து பெச்சக்கிளி வரல சூப்பராக பேசலாம் பழகி கொடுத்து பழகிடுறான். அப்போ இப்படியான ஒரு அறிவு ஒரு உன்னதத்தில் இறைவன் ஒன்று படைச்சிருக்கிறாங்க. இப்போ நல்லா பாருங்க, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஓணும், புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? இறைவன்கிட்ட போய் கேட்கலாமா? ஏண்டா, நோட்டு அடித்ததே மனுஷன்தான், ரூபாவை உண்டு பண்ணது யாரு? நாம தானே உண்டு பண்ணோம். நல்லா சரி, அப்படியே நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், அதான் உனக்கு சாப்பாடு, நான் சாப்பிட முடியுமா? ஒரே சில்லறையா அள்ளி கொடுத்தா தாகத்துக்கு தண்ணிக்கு பதிலாக சில்லறையா கொடுத்தா நம்ம குடிக்க முடியுமா? இல்லை, அது நம்ம தாகம் தீருமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அதை போய் இறைவன்கிட்ட கொடுன்னு கேட்குறோம். ஆனால் இவர் உண்டியில் போடுறது எவ்வளோ? ஒரு 50 ரூபா போட்டு எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட்டில் வேணும்னு கேட்குறேன். அறியாமை சொல்கிறேன் நான். மனிதன் என்ன நினச்சி கொண்டு இருக்கிற இறைவன் பார்த்தோம்னாக்கா, இவன் ஒரு வேலைக்கார மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் இறைவனை. புரியுதுங்களா? இப்போ இறைவன் யார் அப்படின்னாக்கா, ஒரு மலரில் ஒரு மனத்தை, ஒரு பூவில் ஒரு சந்தன மரம், ஒரு மல்லி புஷ்பத்தில் ஒரு அருமையான ஒரு மனம், ஜவ்வாதில் மனம், இப்படியான ஒவ்வொரு மனமும் இறைவன் ஒவ்வொரு ஜீவராசிகள்லேயும் விளைத்து கொண்டே இருக்கிறாங்க. காலையில் ரோஜா செடி போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, வெண்மையாக இருக்குது, ரெட்டில் இருக்குது, ப்ளூ கலராக இருக்குது. இதுக்கெல்லாம் யாருங்க வர்ணனை அடிக்கிறது? இறைவன் மனிதனை எண்ணியே 1008 அண்ட சராசரங்களே இறைவன் படைத்து தந்திருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? அப்போ மனிதனை இறைவன் எதுக்காக படைத்தான், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பிரபண்ணா அந்த வாக்கியம் எடுத்தார், அதை அவர் கொஞ்சம் இன்னும் கிளியராக பேசியிருக்கலாம். அப்போ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனிதன் எதற்காக இறைவன் படைத்தான் அப்படின்னா, நம்ம போய் இறைவன்கிட்ட போய் ராஜா கிட்ட தொடப்பம் கேட்ட மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா இறைவன் நீ எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு செயலுடையவராக அவர் இருக்காங்க. அப்போ அந்த இறைவன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னாக்கா, மரணமில்லாத ஒரு வாழ்வு. நம்மால் முடியாத வேலை ஒன்று இருக்குது. வானத்தை வில்லா வளைக்கலாம், மணலை கயிறா திரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ ஆழத்தில் இருக்கிற தண்ணியை தூக்கின்னு வந்து இங்கே போட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அறிவில் ஒவ்வொரு பொருளாக செஞ்சு மனிதனால் ராக்கெட்டில் ஆகாயத்தெல்லாம் விட்டான். இப்போ நான் இங்கே பேசிக்கிறத செல்லிலே பார்த்துக்கலாமா? அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி அதான் வச்சுருக்கோம். அப்படிலாம் அறிவை சம்பாதிச்சு இவனுக்கு அந்த அறிவை ஏன் இறைவன் தந்தாங்க அப்படின்னாக்கா, இறைவனை நீ தெரிந்து கொண்டு இந்த தேகத்துக்குள்ள இந்த நம்ம இந்த மானிட தேகம் எடுத்து வந்தோம் இல்லையா, இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ளே எது நம்முடைய இந்த தேகத்துக்குள்ள இது தூள தேகம், இதுக்குள்ள சூக்கும தேகம், அதுக்குள்ள காரண தேகம், அதுக்குள்ள மகா காரண தேகம், இப்படின்னு 4 தேகங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு மனித குலமே தெரிஞ்சுக்கல. ஆனால் வந்த மெய்ஞான மகத்துக்கெல்லாம் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதில் சொல்லி வச்சிருக்கிறாங்க? வேதத்தில் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்றத சொல்லி வச்சுக்கிறாங்க. நாம் முதல்ல இறைவனே பார்க்கல,
நம்ம செஞ்ச தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம போய் காசு கேட்டுங்கிறோம். நம்ம உண்டு பண்ண தெய்வத்துக்கிட்ட தான் போய் எனக்கு கல்வி விடுன்னு கேட்குறோம். நம்ம உண்டு பண்ண தெய்வத்துக்கிட்ட தான் எல்லா கவலையும் எடுத்துமே வைக்கிறோம். அது யார் பண்ணது அந்த தெய்வத்தெல்லாம்? நாம தானே உண்டு பண்ணலாம். அப்போ அது நமக்கு அது எப்படி எஜமான் ஆக முடியும்? நான் ஒரு பொருள் செய்கிறேன், அந்த ஒரு பொருள் என்னோட உயர்ந்ததாக எப்படி இருக்க முடியும்? உன்னை படைத்த இறைவன், நம்மளை உண்டாக்கின இறைவன், இந்த சந்திர சூர்யாலயை உண்டாக்கின இறைவன், அவங்ககிட்ட சந்திச்சு நீ போய் கேட்டனாக்கா நீ கேட்டதும் கேளாததும் அவர்கள் தருவார்கள். அப்படியாக வந்தவங்க தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் மெய்ஞானிகள்லாம் வந்தாங்க. வந்த மெய்ஞானிகள்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இறைவன் அனுப்புகின்ற ஒரு ஆள். இறைவனுக்கும் அவருக்கும் தான் தொடர்பு. அவங்க மக்களை தெரியாதவர்களை நல்வழிப்படுத்தி அந்த இறைவனிடத்துல சார வைப்பவங்கள் தான் வந்த மெய்ஞான மகத்துக்கள்லாம் வந்தாங்க. 63 நாயன்மார்கள் சைவத்தில் வந்தாங்க. அதே போல் இஸ்லாமிய மக்கள்ல இஸ்லாத்தில் நபீல் பெருமான்கள் வந்தாங்க. அவங்களுக்கு முன்ன நிறைய பாரவான்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இவ்வளோ காலத்தையும் கடைசியில் இவன் எங்கே போகிறான் அப்படின்னா, இவன் கும்பிட்ட தெய்வம் இவனுக்கு பலன் தந்துச்சான்னா இல்லை. இவன் கட்டின கோயிலை மூடிடுறாங்க. மனைவி தன் கணவனை வீட்டுக்கு வந்துடாத, காலமெல்லாம் திருமணம் பண்ணி கூடவே ஒன்றா இருந்த மனைவியும் இறந்து போயிட்டான்னு சொன்னாக்கா ஒண்டியாக தனியாக ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரியான ஒரு பயம் வருது. ஏன் வருது? எதனால் வருது? எங்கே போனேன் அப்படின்னாக்கா, இறைவனுக்கு மாற்றக்காரனாக போயிட்டான். எப்படி போயிட்டான்? இறைவனுக்கு மாற்றக்காரனாக நாம் போனோம். அதுக்கு அடையாளமா நீ வீட்டுக்கு வந்துடாத, நீ வீட்டுக்கு வராத, அப்போ இன்னையோட உன்னை தலைமை விடுறேன். அந்த சடங்குலாம் அதான் சொல்லுது. இப்போ திவசம் கொண்டாடுற, இப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்பி பார்க்காத போ அப்படின்னா இவனை மாதிரி நீயும் போயிடாத, யாருன்னா ஒரு பெரியவர்களை பார்த்து அந்த மரணத்துலேருந்து தப்பிக்கிற வேலையை பாரு அப்படின்றதான் அந்த சடங்கு பூராவும் சொல்லுது. அப்படியானாக்கா விளக்கு மாறும் செருப்பும் எதுக்கு வைக்கணும்? நமக்கு எத்தனையோ கோடி சம்பாதிச்சு கொடுத்தாரு தகப்பன். ஆனால் அவர் இறந்ததும் விளக்கு மாறும் சாணி சட்டியும் அவருக்கு மரியாதை செய்கிறோம். இந்த சுடுகாடு வரலாம் எள்ளும் பொரியும் இறச்சிக்கினே போகிறோம். இந்த சடங்கெல்லாம் என்ன சொல்லுதுன்றத கேட்டு தெரிஞ்சுங்க இனிமேலாச்சும். ஆனால் இதை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அப்போ வந்த உலகம் தோன்றிய நாள் முதல் அந்தந்த காலத்தில் வந்த மெய்ஞான மகத்துக்கள்லாம் 1, 2, 3, 10, 5 இப்படியான மக்களை தான் அவங்க சம்பாதிச்சாங்க. அதுக்கு மேலே வரல. ஔவையார் எத்தனை பேருக்கு அவருக்கு சீடர்? திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. ஒரு சீடர்னா அவரால் சேர்க்க முடியுதா? கிடையாது. முருகப்பெருமான் மட்டும்தான் ஒரு 21 பேர். அந்த மக்களோட அந்த மரணமில்லா பெருவாழ்வு அந்த 20 பேருக்கு தான் கிடச்சிது. மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணி நீ பெறக்கூடிய தகுதி இழக்க நாம் தயாராக இல்லை. அதனால் அது அவங்களுக்கு கிடைச்சவங்க வரல தான். இப்போ 1,24,000 நபிமார்களாகவும் 13,000 முஸ்லிம்களாகவும் 33 கோடி தேவர்களாகவும் இருக்கிறாங்க. அதனால் நாம் கொஞ்சம் அறிவாக போவோம். ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞான காலம் எவ்வளோ வந்துருச்சு இல்லையா? அதனால் அறிவு கொண்டு யோசித்து சிந்திச்சு பார்த்தாலே போதுமானது தான். அப்போ மனிதனுக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்குதுன்னு அவர் இப்போ சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னே படித்தார் இல்லையா? அதனால் இப்போ நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய கல்வி, அது நான் எழுதி எடுத்துன்னு வந்துருக்கிறேன். இருந்தாலும் அதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் இப்போ எடுக்க வேண்டியதில்லை, அதை நான் எடுத்துடுறேன். அப்போ மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையில் கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். யாருக்கு சொல்கிறாங்க? மனித உடல் எடுத்த எந்த கோடியிலையா இருக்கட்டும், அந்த பூமியில் கடற்கோடியில் காட்டுக்குள்ளேயே கூட இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவில் பிறந்தவா இருக்கட்டும், இந்த பூமியிலேயே எதனா ஒரு மூலையில் இருந்தால் கூட அந்த மனிதன் எதற்காக பிறந்தான், அவனுக்கு கட்டாயமான கடமை என்ன, அவன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 4 பாடம் வச்சிருக்கிறாங்க. யாரு? மனித உடல் எடுத்த. அப்போ இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. எதுக்குள்ள? இந்த மனித உடலுக்குள்ள அழியாத நித்திய ஒரு தேகம் இருக்குதுன்னு பெரியவர்கள் சொல்றாங்க. இருக்குதா? யாருன்னா தெரியுமா? இல்லையா? அப்ப இதுக்குள்ள அழியாத ஒரு தேகம் இருக்குது, அது நமக்கு தெரியல. அது அவங்க சொல்றாங்க, இது உனக்குள்ள இருக்குது. அது நான் அது இருக்கட்டும்,
அது வந்து நான் சொல்றது இந்த தேகத்திலே நீ எனக்கு காட்டு. நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம இந்த உடல் இல்லாத எந்த ஒரு வேலையை செய்ய முடியுமா? எதை ஒரு இன்பத்தினாச்சும் அனுபவிக்க முடியுமா? முடியாது தானே? நல்லா கவனிக்கிறீங்களா பாடத்தை? உங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ நாம தூங்குறோம். தூங்கும் போது ஒரு இருட்டு அறையில தூங்கிட்டு போத்திக்கிட்டு நல்லா தூங்குறோம். அப்போ அங்கே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கனவுல நாம் காண்றோம். திடீர்னு எழுந்துக்கிறோம். ஆனால் அப்போது இந்த கண், இந்த காது, இந்த மூக்கு, இந்த தேகம் இங்கே தான் இருக்குது. ஆனால் நீ மட்டும் வேற எங்கேயோ போயிருக்க. எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனுடைய அபாயம் உன் தேகத்தில் நீ உணர்றியா? உணர்ந்திருக்க தானே? அதோ போல ஒரு பெண்ணோட உறவாடுற மாதிரி ஒரு கனவு காண்றான். அதுக்கு உண்டான அடையாளமும் வந்துருச்சு. தேகத்துக்கும் நமக்கு எதனா சம்பந்தம் உண்டா? தேகம் போச்சா? ஆனா அனுபவிச்சது உண்மைதானே? புரியுதா? இந்த தேக கண்ணு பார்க்கல, காது கேட்கல, வாய் சுவைக்கல, பரிசத்துல இந்த தேகம் அப்படியே பிரேதமாக நித்திரையில இருக்குது. ஆனா வேற உலகத்துக்கு போய் வந்தோம், அது உண்மை அப்படின்றதுக்கு அடையாளமாக இவன் தேகத்துல பயந்தா பயம் வருது, இன்பம் பண்ணா அதுக்கு உண்டான அடையாளம் வந்துடுது. அப்போ ஒரு காலச்சக்கரம் இவனு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குதுன்றது காட்டுறதுக்காக தான் ஒரு கால் காட்டி அது மறைக்கிறது. இதுக்கு தேகத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது ஆன்மாக்கும் மட்டுமே சம்பந்தம் உடையது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அதுதான் அந்த நித்திய தேகம் உனக்குள்ள ஒன்று இருக்கிறது. அதை பெறத்து தான் மனிதன் இந்த தேகம் எடுத்து வந்தான்றாங்க. தேகம் அதாவது இந்த மனித கடத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக, அது தனியா ஒரு சீதனமாக இறைவன் நமக்கு தராங்க. சீதனமும் நம்ம எங்கே கேள்விப்பட்டுப்போம்? தெரியுதா இருக்குன்னா? சீதனம் யாருக்கு கொடுக்குறோம்? பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து விட்றாங்க, அப்படிதானே? அப்ப இறைவன் நமக்கு ஒரு சீதனம் கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு? ஆண் பெண் எல்லாருக்கும், மனித தேகம் எடுத்த எல்லாருக்கும் ஒரு சீதன பொருள் இறைவன் நமக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அது எதுன்னா அதான் அந்த அழியாத நித்திய வைர உடல். அப்போ இந்த மனிதன் அறிய மனிதனுக்கு என்று தனிச்சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைபோட முடியும். அப்போ மனிதனுக்கென்று ஒரு 6வது அறிவு கொடுத்துருக்குறாங்களாம். எதுக்காக கொடுத்தாங்க? இப்போ இந்த அறிவை உனக்குள்ள இருக்கிற அந்த வைரமணி தேகத்தை நீ கை போடுறதுக்காக கொடுத்த அறிவை நாம் என்ன பண்ணிட்டோம்? ஒரு 10-20 வருஷம் படித்தோம், ஒருத்தங்கிட்ட இதுமாதிரி அடகு வச்சிட்டோம். வாத்தியார் வேலைக்கு போனோம்பா, நான் இன்ஜினியரிங் வேலைக்கு போனோம்பா. அப்போ காலமெல்லாம் இறைவன் உனக்கு எதுக்காக அந்த அறிவை தந்தாங்கன்னாக்கா, அந்த வைர உடலை, அந்த நித்திய உடலை, அந்த மரணமில்லாத பெருவாழ்வான ஒரு தேகத்தை பெறுவதற்காக உனக்கு அந்த 6வது அறிவை தந்திருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் என்ன பண்ணோம்? நாம் உண்டு பண்ண பணத்துக்கு நம்மளே அடகு வச்சிட்டோம். ஏன்னா அப்படி காலம் மாறிடுச்சு. ஒவ்வொரு காலத்தில் பண்டம் மாற்றுதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இப்படி மாறி மாறி இன்னைக்கு பணம்ன்ற ஒரு இதுவாக வந்து நம்மளை எடுத்து போய் அதில் தள்ளிடுச்சு. அறியாமை என்னும் இருள். இது எங்கே போயிடுச்சு? இது நாம் இப்போ நம்ம பண்ணல, நமக்கு முன்னோர்கள் காலகாலமாக இது அப்படி வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில் மாறி வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிட்டோம். அப்போ இந்த மனிதனுக்குள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைபோட முடியும். பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். அந்த அழியாத ஒரு நித்திய தேகம் மனிதனுக்கிட்ட இருக்குது. சரி, இப்போ யாருன்னா செத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அவங்க செத்துட்டாங்க தானே. ஒரு ஆடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது, அது செத்து போச்சுன்னா அது செத்தே தான் போச்சு. அதுக்கு திவசம் கொண்டாடுறோமா? 3ஆம் நாள் கொண்டாடுறோமா? 40ஆம் நாள் கொண்டாடுறோமா? எதுக்காக கொண்டாடுறோம்? இவர் எங்கேயோ அலைஞ்சின்னு உயிரோடு இருக்கிறாருன்றத வேதங்கள் மனிதனுக்கு காட்டுது.
அதுக்காக தான் அந்த திவசம் திதி எல்லாம் கொண்டாடுறது. அவன் ஒரு அழகியா தெரிஞ்சிட்டு இருக்கான்றாங்க. அந்த மாதிரி நீ போகாத, அடக்கம் அமரருள் உய்க்கும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அடங்காமை ஆறிருள் உய்த்திவிடும் அப்படின்னாக்கா, இந்த உயிரானது இந்த வைரமணி தேகம் நமக்குள்ள ஒரு தேகம் இருக்குது. அந்த தேகத்துக்குள்ள அது குடியேறி அதில் போய் ஒடுங்கிக்கும். அதுக்கான ஒருத்தர் வரணும். யார் வரணும்? அப்படி வந்தவங்க தான் மெய்ஞான பாரவான்கள். ஒரு காலத்தில் நபிகள் நாயகமாகவும், ஒரு காலத்தில் இயேசுபிரானாகவும், ஒரு காலத்தில் கிருஷ்ண பரமாத்மாகவும், அப்புறம் நம்ம இந்தியாவில் 63 நாயன்மார்கள் வந்தாங்க. கடைசியாக வடலூர் வள்ளல் பிரான் வந்தார். உயிரோடு செத்தாரெல்லாம் மீண்டெழுவார் என்று கைத்தாளம் போடுங்கடின்னாங்க. அப்போ உயிரோடு சாகுதல்னு ஒன்று இருக்குது. சாவில் 2 இருக்குதா? அதெல்லாம் நான் சொல்கிற விலங்குதா? இப்போ திருவள்ளுவர் சிலைக்கு இப்போ அடகஸ்தலத்துக்கு போய் நம்ம வணங்குறோமா? பிள்ளை வர உனக்கு கேட்குறோமா? போகர் சமாதி போய் கேட்குறோமா? அப்போ அவங்களாம் தூளத்தோடு தானே இருக்கிறாங்க. அவங்க மட்டும் எப்படி சாமி ஆனாங்க? நாம் மட்டும் ஆக முடியல? அவங்களுக்கு என்ன ஒரு 4-5 கையாவா இருந்துச்சு? நம்மளை போல இந்த தேகத்தில் தானே வந்தாங்க. அப்போ அதுக்குரிய ஒரு பெரியவர்களிடம் அவங்க கிடைச்சாங்க. அதனால் அவங்க அதை பெற்றாங்க. ஒன்றும் அதுக்கு படிக்கலாம் ஓணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஞானம் பெறத்துக்கு படிப்போ தகுதியோ, அது ஔவையார் சொல்கிறாங்க, இந்த ஞானம் பெறத்துக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றத ஊனு குருடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. என்ன வேணும்? ஊனமில்லாத மெய்வாய் கண் மூக்கு இதில் வந்து அதை வந்து ஊனு குருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறதே அரிதான். அதுலேயும் இப்படி ஊனமில்லாத நீ பிறந்தனா அதை நின்று மரிதுன்ட்டாங்க. அப்படி இருந்தா அதுக்கு ஞானத்துக்கு எலிஜிபிள் தான். புரியுதுங்களா? ஆனால் மெய்யான குரு கிடைச்சா நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம், நீ எந்த ஒரு பாடும் பட வேணாம். ஏனாமா அப்படித்தான் கொடுத்தாங்க. அப்படித்தான் வந்த மெய்ஞானிகள் 63 நாயன்மார்களும் அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எப்படி பெற்றாங்க அப்படின்னாக்கா, இறை அடியார்கள் இறைவன் ஒரு ரூபந்தாங்கி நம்மளை போல ஒரு தேகம் எடுத்து வரணும். இது நான் சொல்றேன்னு நினைக்க வேணாம். நீங்க அன்றாடம் விளையாடுற கும்பிட்ற சிவன் கோயில் எடுத்துக்கும். சிவன் அந்த மூலவர் எப்பனா ஊர்வலம் வந்திருக்கிறாரா? சிவலிங்கம் இருக்கு, எப்பனா ஊர்வலம் வந்திருக்குதா? அது ஏன் வரல? அதனுடைய தத்துவம் தான் என்ன? அப்படின்னா இறைவன் அரூபத்தில் இருக்கிறார். எதில் இருக்காரு? அரூபத்தில் இருக்கிறவரை இறைவன் மனுஷனை சந்திக்க முடியாது. அப்போ மூலவர் வந்து உச்சவர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சிலையை எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அந்த மூலவர்கிட்ட ஒரு தீபத்தை எடுத்துன்னு வந்து உச்சருக்கு காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்? அந்த கதவை மூடிடணும். அரூபத்தில் இருக்கிற சக்தி தூள திருமேனி மனித ரூபத்தில் வந்துட்டாரு சிவபெருமானு. இப்போ உன் பாவத்தை போக முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அந்த தத்துவத்தை தான் இன்னைக்கு சிவன் கோயிலில் காட்டுறது. எல்லா கோயில்லையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரை போல வரணும்? எனக்கு வாய் இருக்குதுன்னா உனக்கு காது வேணும், நான் பேசினா கேட்கணும் இல்லை? அப்போ இறைவன் வந்துருக்கிறாங்க வர்றாங்கன்னு சொன்னால் உனக்கு பேசி தானே நான் உணர்த்த முடியும். ஒரு ஆடா வந்துட்டா, இல்லை ஒரு மாடா வந்துட்டா, ஒரு மீனா வந்துட்டா, நான் உனக்கு பேசி எப்படி புரிய வைக்க முடியும்? இல்லை அதுக்கு தான் எப்படி புரியுமா நம்ம பேசுறது? புரியாது அல்லவா? அப்போ இறைவன் ஒரு மனுஷரை வணங்குறீங்களாமே அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா யாரு? மனுஷன் தானே, நம்மளை போல ஒரு மனிதன் தானே அவரும். அப்போ ராமாயணத்தில் இருக்கிற ராமபிரான் யாரு? வந்த எல்லா நபி பெருமான் யாரு? தானே. கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் எனக்கு தெரிந்தான்னா தெரியாதுன்னா தெரியலன்னா தான் என்ன நான் கேட்குறேன். அந்த சக்தியே ஒரு ரூபம் தாங்கியோ இல்லை அவர் ஒருத்தர் மூலியமாவோ நமக்கு வெளிப்பட்டார்னா எப்படி வெளிப்பட்டா ஏற்றுப்போம்? அறிவாக. நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நீ ஆமான்னு சொல்கிறீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அறிவு ரூபமாக ப்ரூஃபோட ஒவ்வொரு விஷயமும் நான் பார்க்குறோம். புரியுதா? இப்போ நான் கேட்குறேன், ஒருவன் நாரி நலங்குலைஞ்சி செத்து போயிட்டான், எத்தனை நாள் அந்த பாடியை வச்சுக்கலாம்? மேலே 3 நாளைக்கு வச்சுக்கலாமா? அரை நாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது கெட்டு போயிடும். கெட்டு புழுத்து நாரி வெட்டிலெல்லாம் வைக்கிறது தெரிவிட்டான். பெட்டியில வைக்கச்சா நான் கேட்டேன், பாடியை மேலே வைக்க தான் கேட்டேன். ஒரு தயிரை வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கெட்டு போயிடாதா? ஒரு ஆப்பிள் அரிஞ்சு வச்சோம்னா எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சோம்னா
கெட்டு நாளைக்கு கெட்டு போகுது. அப்ப உயிர் இல்லாத தேகம் 1 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், கெட்டு நாரி புழுத்து போயிடும். புரியுதுங்களா? ஒரு விதையை வறுத்துட்டு மண்ணுல போட்டோம்னா முளைக்குமா? சரி, அதே உயிரோட உள்ள ஒரு விதையை போட்டா என்ன ஆகும்? முளைச்சி வரும் தானே. அப்ப இந்த ஜீவன், இந்த உயிர் இந்த கடத்துக்குள்ளேயே அடங்கிடுச்சுனாக்கா அது மண்ணுக்குள்ள போட்டினா இந்த மண்ணு தொடாது. ஒரு மாமரத்தை விளைய வைக்கிறது எது? அந்த மண்ணு தானே. ஒரு சந்தன மரத்துக்கு மனத்தை கொடுக்கறது எது? இந்த மண்ணு தானே. நல்ல யோசனை. ஒரு மல்லி புஷ்பத்துக்கு ஒரு மனத்தை கொடுக்கறது எது? ஒரு மிளகாய்க்கு காரம் கொடுக்கறது எது? ஒரு கரும்புக்கு இனிப்பு கொடுக்கறது எது? தங்கத்தை விளைய வைக்கிறது எது? வைரத்தை உண்டு பண்றது எது? எல்லாமே மண்ணு தானா. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பூமி தாயின்னு சொல்றோம். அப்ப நாமும் அந்த பூமியில விளைஞ்ச உணவு உண்டு தான் இன்னைக்கு இத்தனை 1000 கோடி மக்கள் நம்ம உயிர் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்ப நமக்கு தாய் தானே, நியாயம் தானே. அப்போ செத்துட்டு அப்புறம் போட்டா ஏன் தின்னுது? அப்போ உனக்கு யமன் ஆயிடுச்சு. யாருக்கு? உனக்கு இவ்வளவு காலம் தாயா இருந்து சகலத்தையும் விளைவித்து உனக்கு தந்த அந்த பூமி தாய் நீ இறந்து விட்டா, தீட்டாகி செத்துட்டா, அதே தாய் மண்ணை அரிச்சிடுது. அரிச்சு இல்லாம. அப்ப ஏன் இவ்வளவு காலம் என்ன பண்ணோம்? இறைவனை தேடி உனக்கு கொடுத்த அழிவில்லாத ஒரு பெரிய மாணிக்கம், அந்த 6வது அறிவை நான் உனக்கு தந்தனே, அதை வச்சு நீ இறைவனை தேடி அடையலையே. அதுக்காக நான் கலிபாக்களை 1,24,000 நபிமார்கள் நான் அனுப்பிச்சிருக்கிறேனே, இன்னமும் அனுப்பி கொண்டே இருக்கிறேனே. அவங்க வார்த்தைகள்லாம் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப இறைவன் ஒண்ணு இருக்குது என்றது காட்ட வந்ததுக்கு தான் கோயில் அத்தனையுமே. அதுவே தெய்வம் ஆகாது. திருநீர் எடுத்து பூசிக்கிறோம் தானே. அது கங்காளன் பூசும் கவச திருநீரு மங்காமல் பூசி மகிழ்வாரே யாகில் தங்கா வினைகளும் நீகி சார்வர் சிவகதி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, அது அண்ணன் டைம் ஆயிடுச்சு. அப்ப நாம எடுத்து பூசிக்கிறது அல்ல, அந்த திருநீர் இருக்குது இல்லையா, அது நம்ம பூசிக்கிற விபூதி கிடையாது. அது யாரு பூசணும்? கங்காளன்னா சிவபெருமான், அவரு உனக்கு பூசி விடணும். அப்ப உனக்கு அது கவசமா இருக்கும். யமனுடைய எல்லையில அந்த அக்னியின் மேல மோதாத அந்த பரமபத வாழ்க்கை நீ அடைவான். நானே எடுத்து பூசிக்கிறத போய் அது விபூதியே ஆகாது. அது வெற்றியை தருகின்ற பூ போன்ற தீ. என்ன தீ அது? வெற்றியை தருகின்ற பூ போன்ற விபூதி. அது கோடி சூரிய பிரகாசமுடையது. அந்த விபூதியை ஒரு தடவை தான் பூசப்பெறும். அது பூசிட்டா அது கவசம், அதுக்கப்புறம் அது மங்காது. இந்த திருநீர் எடுத்து நம்ம பூசிட்டோம்னா வேர்த்து வெயிலில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம்னா அழிஞ்சிடுது. அப்ப அது எப்படி கவசமாகும்? ருத்ராட்சம்னு சொல்றோம், ருத்ராட்ச கொட்டை. அப்ப உரித்திரன்னா யமன். இந்த உரித்திராட்சம் இந்த கொட்டைக்காய் நம்ம கட்டணம்னு சொன்னா யமன் நமக்கு வரக்கூடாது. யமன் சரி. மார்கண்டையருக்கு எப்படி சிவபெருமான் வந்து காப்பாத்தினாரு? அவர் ஆத்மலிங்கத்தை பிடிச்சாரு. நீ நம்ம உண்டு பண்ண லிங்கத்தை போய் பிடிச்சனா யமன் எட்டி ஒரே மெதிப்பான், கசப்பு வெளியாகி நாரி செத்து போயிடும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மலிங்கம்னு நம்ம இடத்துல இருக்குது. அதை காட்டி தர்றதுக்கு தான் அந்த இறைவன் அந்த திருமாலிக்குள்ள நம்மளை குடியேற்றி வைப்பதற்காகத்தான் வந்த மெய்ஞான பாரவான்கள்லாம் வந்தாங்க. கடைசியா வடலூர் வள்ளல் பெருமான் வந்தார். அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணார், கொஞ்சம் நெஞ்செல்லாம் இறக்கல. அவர் பாட்டே அவ்வளோ பாடிக்கிறாருன்னா எவ்வளோ பேசியிருப்பார், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி அந்த மாதிரி அவ்வளோ இறக்கி இருக்கிறாங்க. ஆனா கேட்டு திறனெழும் தேரிலர் ஒருவரும் இல்லை. கேட்டு திறனெழும் தேரிலர் ஒருவரும் இல்லை. கடையை விரித்தோம் கொள்வார் இல்லை. நான் மூடிட்டேன், இதுக்கு மேல நான் மூடிட்டேன். ஆனா என்கிட்ட இனி நீ பெற முடியாது. ஆனா உனக்கு நான் ஒரு உழவு மட்டும் சொல்றேன். உனக்கு எனக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போறாங்க, தென்பாகத்தை சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார் அப்படின்னு. அவங்க அந்த எல்லையிலிருந்து தென்பாகமா வராங்க. அவங்க கிட்ட போங்க. அவங்க சாதாரணமாக என்ன பேரெல்லாம் இல்லை, ஒரு முனிவரோ சித்தரோ யோகியோ ஞானியோ, அவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். தனி தலை பெரும்பதி அரசு.
அப்போ நானும் பெறுவேன்றாங்க. என்னை ஏறாத நிலையில் ஏற்றி வைத்தது ஆண்டவர் தயவுன்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ சகல சிருஷ்டிகளையும் இறைவன் படைத்துட்டு மனிதன் மேலே இறைவன் யாரும் கோபப்படல. இயேசுபிரான சிலுவையில் அறைஞ்சாங்க, இவரை அறியாம செய்கிறார்கள், இவரை மன்னித்து அருளும்ன்றாங்க. குணங்குடி மஸ்தான ஒரு பெரிய பாழும் கிணத்துல போட்டு கல்லை போட்டு மூடினாங்க. நம்ம சைவத்தில் வந்த பெரியவர்களை விட்டாங்களா? முருகப்பெருமான் ஏன் மலைக்கு போயிருக்கணும்? இங்கே என்ன மக்களா இல்லை? அவர் ஊரில் வாழ விடலை, அதனால் துரத்தி அடித்தாங்க. அதனால் அப்படி போய் அவங்க மலையில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் நம்ம மலைக்கு போய் நிற்கிறோம் தேடி. வந்த எல்லா மெய்ஞானிகளும் ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன் போய் என் மக்கள் ஏன் இருக்கணும்? நம்மாழ்வார் எங்கே வாழ்ந்தார்? ஒரு புளிய மர பொந்தில் காலமெல்லாம் வாழ்ந்தாங்க. என்ன காரணம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. புரியல. அவன் ஒரு ஞானத்தை, இவன் பெரிய மேதாதி ஆயிட்டான், அவருக்கு ஞானம் பெரிய மேதாதி ஆகி இவன் ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு அதை மாற்றிடுறாங்க. அதனால் நான் நிறைய பேச வந்த சப்ஜெக்டு ஜென்ரலாகவே போயிடுச்சு. இருந்தாலும் இது இன்னொரு சபையில் பேசிக்கிறேன். என்னுடைய முத்தி பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.